1 வீக் முன்னாடி மழை பெஞ்சிருந்ததால செம்பருத்தி செடியெல்லாம் நல்ல புது தளிர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, பச்சை பசேல்னு. பார்த்ததும் ஹேர் பேக் போடணும் போல் ஆசையாக இருந்தது. சரின்ட்டு ஒரு 10 இலை போல் பறிச்சுட்டு வந்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். 2யும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக இருந்துச்சு. ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். சரின்ட்டு மதியம் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு முருங்கைக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே, இன்றைக்கி முருங்கைக்காய் வந்து சாம்பார் வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும். அதில் வந்து எப்பவுமே விறகடுப்பு வச்சு குட்டீஸ்ங்களுக்கு சுடுதண்ணி போடுவேன். போட்டுட்டு இந்த பானையில் எப்பவுமே வந்து சாதம் வச்சு இதில் தான் வடிப்பேன். ஸோ அதை சாதம் வச்சு வடிச்சிட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இன்னும் ஏப்ரல் மந்த் தான் உங்களுக்குலாம் ஸ்கூலு. அதனால் டைம் நல்லாவே இருந்துச்சு. அதனால் வந்து விறகடுப்பில் தான் வந்து இன்றைக்கி சமைச்சேன். இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுட சுட வந்து சாதம், முட்டை வந்து பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். பாயில் பண்ணிவிட்டு பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார். இதான் இன்றைக்கி லன்ச். நெக்ஸ்ட் இன்னொரு மினி வேக்கில் பார்க்கலாம். பாய்.